வணக்கம். இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி சாவடியில் அப்ரெண்டிஸுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் முடித்தவங்க மட்டும் தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 டிப்ளமோ டெக்னீஷியன்ஸ். இதில் டிப்ளமோ முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அதற்கான ட்ரைனிங் பிளேசஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபன் அண்ட் டூரிஷன் ஆஃப் ட்ரைனிங்ஸ் கூட இதில் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 3 பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிகிரி முடித்தவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிகாம், பிசிஏ, அதர் டிகிரி ஹோல்டர்ஸ், நெக்ஸ்ட் பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ அண்ட் பிபிஏ முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதற்கான ட்ரைனிங் பிளேசஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிகிரிஸ் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மந்த்லி அண்ட் டூரிஷன் ஆஃப் ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் சப்மிஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேட்ஸில் போய் ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.nats.education.government.ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணி ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16/3/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் என்ரோலிங் நேட்ஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா 24/2026. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட்லர் லிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30/4/2026 கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 6/5/2026 to 8/5/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேட்ஸில் போய் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். The list of shortlisted candidates shall be published in our portal nats.education.government.in. Go to home page button, regional events, click board, southern regions, apprenticeship news. இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய nats.education.government.ங்கிற பேஜஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் லாகின் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம இருக்குது. இதில் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுனால ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹாவ் த அபவ் டேட்டா டு என்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க 5 டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ரோல் பண்ண முடியும். என்னென்ன டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் ஃபார் இகேஒய்சி வெரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபையிங் டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் <1 MB இருக்கணும். அப்பார் ஐடி வந்து நம்ம கையில் இருக்கணும். இதில் கிரியேட் அப்பார் ஐடின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அப்பார் ஐடியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை எப்படி கிரியேட் பண்ணணும் வீடியோ கூட கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐடியா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில், இதில் வந்து வில் பி யூஸ்ட் அஸ் அ யூசர் நேம் ஃபார் லாகின் பர்பஸ். நம்மளுடைய இமெயில் ஐடியை தான் நம்ம லாகின் பர்பஸ் யூசர் நேமாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் தெரிகிற கேப்சா வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்.
உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிஒய்சி வெரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய ரீஎன்டர் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர் ஃபஸ்ட் என்ன டைப் பண்ணீங்களோ அதான் செகண்ட் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரு இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இது எலிஜிபிள் கிடையாது, அதனால் நீங்கள் நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் 1 or more இயர், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ பாஸ்ட் த்ரூ அவுட் த ரெகுலர் பாஸ் டைம், இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் நோன் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ பாஸ் த்ரூ த ரெகுலர் பார்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த நேம் தான் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகிரியில் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆதார் கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி 1 MB அல்லது 1 MBக்கு கீழே இருந்தால் மட்டும் தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு நான் மதுரை செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்ஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. செலக்ட் லாஸ்ட் பாஸ்ட் அவுட்டுன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பாஸ்ட் அவுட் வந்து நீங்கள் கடைசியில் என்ன முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, டிப்ளமோ இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா, அதுக்கப்புறம் கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அல்லது கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம், இதில் 4 நீங்கள் எதை முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நேம் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர், யூனிக்யூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர், அப்படி இல்லைனா உங்களுடைய ரோல் நம்பர், ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர். நெக்ஸ்ட்டு மந்த் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓரளவு நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படி இல்லைனா நம்பர்ஸ் அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதில் மறுபடியும் டைப் பண்ணிவிட்டு இதில் ஷோ பாஸ்வேர்டுனா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். அதை டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஷோ ஆகாது. ஷோ ஆகணும் அப்படின்னா அதில் டிக் கிளிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடு வந்து இதில் இருக்குது 7-5ங்கிற கேப்சா கோடு தெரியும், அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நேட்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் உங்களோட நேட்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட், ப்ளீஸ் லாகின் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நேட்ஸில் வந்து மறுபடியும் நம்ம வந்து நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ண முடியும். நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 5 டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நேட்ஸில் வந்து நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன், ட்ரைனிங் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸில் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபில்அப் ஆகிடும். அதுக்கப்புறம் கேட்டகிரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மதர்ஸ் நேம் அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணியாச்சு. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்முடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். செலக்ட் கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக் இன் கேஸ் ஆஃப் பிஇ, பிடெக், பிஃபார்மா, பிஆர்க், பிஹெச்எம்சிடி, பிலிப், பி அக்ரிகல்ச்சர். இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிகிரி ஆஃப் பிசிஏ, பிஎஃப்ஏ, பிபிஏ, பிபிஎஸ், பிஇஎம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டிகிரிஸ் எல்லாமே நம்ம வந்து கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தோம். பாலிடெக்னிக்னா இன்ஜினியரிங் ஃபார்மா, ஆர்க், ஹெச்எம்சிடி. டிப்ளமோவில் முடிச்சிருந்தோம்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விச் இன்ஸ்டியூட் வந்து பிலாங்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் இதில் வந்து எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு இன்ஸ்டியூட் எல்லாமே நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கே முடிச்சோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் நேம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸில் என்ன முடிச்சோம், எந்த ஸ்டேட்டில் நம்ம முடித்தோமோ அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிஸ்ட்ரிக்ட் விச் இன்ஸ்டியூட் பிலாங்ஸ், எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு அது எந்த இருந்துச்சோ எங்கே படிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூஷன் நேம். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த இப்போ சென்னைன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே இருக்க இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. என்ன எஜுகேஷன் டைப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. கோர்ஸ் நேமும் அதில் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எஜுகேஷன் டைப் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீமா இல்லை இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா எதில் நீங்கள் எந்த கோர்ஸ் நேமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன். எந்த இதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ வந்து நீங்கள் காலேஜில் முடிச்சிங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். இயர் ஆஃப் பாசிங் அண்ட் மந்த் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் என்னென்ன எல்லாமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் பாஸ்ட் சர்டிஃபிகேட். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம பாஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல அது எல்லாமே நம்ம அதில் வந்து சப்மிட் பண்ணிக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பாஸ்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இது வந்து ஒன்லி இன் பிடிஎஃப் ஆஃப் சைஸ் வந்து 1 MBக்கு கீழே தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஜாயின் ஆஃப்டர்னு கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிச்சுட்டு இருந்தீங்களோ அதை நீங்கள் இதில் கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டில் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் என்ன, போர்டு நேம் என்ன, உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பெர்சன்டேஜ் எவ்வளோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டிருக்காங்க. உங்களை பற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஜென்ரல் ஸ்கில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் வந்து கமா அண்ட் ஸ்பேஸ் இஸ் நாட் அலோட். ஸ்பேஸ் வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. கமா நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் வந்து நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் நோன்லேயும் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கமா அண்ட் ஸ்பேஸ் ஆர் நாட் அலோடு. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு இப்போ லாங்குவேஜ் தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் இடையில கமா போட்டுக்கலாம், ஆனால் ஸ்பேஸ் வந்து அலோடு கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதே இது நீங்கள் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி 10th + 2ன்னு போட்டிருக்காங்க. அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டியூட் ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, நேம் என்ன, போர்டு நேம் என்ன, அதே மாதிரி உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுடைய பெர்சன்டேஜ், அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதில் எதுவோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இஃப் யூ டோன்ட் நோ யுவர் ஏரியா இன் பின்கோட் ப்ளீஸ் கிளிக். இப்போ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் ஏரியாவோட பின்கோடு தெரியலை அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்முடைய பின்கோட் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம்.
டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அட்ரஸ், நம்மளுடைய அட்ரஸ் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த பெர்மனன்ட் அட்ரஸ், நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதில் கீழே தெரியுற அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை 2 அட்ரஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் அட்ரஸையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ப்ரிஃபரன்சஸ், அதில் லொக்கேஷன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் ஸ்டேட் 1 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் 1 ஸ்டேட் 2 டிஸ்ட்ரிக்ட் 2. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே வேணும், நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லேயே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எது வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்ட் ஸ்டேட்டு 2 அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரிஃபர்ட் ஸ்டேட் 3 அதோட டிஸ்ட்ரிக்ட்டு. இப்படி சொல்லிட்டு நம்ம 3 ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸும் அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஃபீல்டு 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1 2 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன ஸ்டேட்டில் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளீஸ் ஃபினிஷ் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இன் விச் யூ வாண்ட் டு கெட் ஸ்டைஃபண்ட் பை த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ட்ரைனிங் நடக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு ஏதோ அதை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பேங்க் அண்ட் பிரான்ச் நேம் வந்து பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் ரெண்டுமே நம்ம டைப் பண்ணணும். பேங்கோட நேம் எதுவோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் நம்ம டைப் பண்ணிக்கணும். அப்லோட் பாஸ்புக் ஒன்லி பிடிஎஃப்ல மட்டும்தான் இருக்கணும். பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி எடிட் பாஸ்புக்குன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் எடிட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் போய் உங்களுடைய பாஸ்புக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்புக்கோட ஃபஸ்ட்டு பேஜஸை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். நம்ம 5 ஸ்டெப்ஸ் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மூலமாக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். அதை ஒரு டே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆனதுக்கப்புறம் கடைசியில் பை கிளிக்கிங் த திஸ் பாக்ஸ் ஐ அக்ரி அண்ட் அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சின்னதாக ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேட்ஸில் வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸோ உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் நம்ம நேட்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளுடைய நேட்ஸ் போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நம்ம லாகின் பண்ணோன்னே நமக்கு இப்படி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட் அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வேகன்சிஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரிஸை வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரி நேம் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணோன்னே அது நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி BE BTech 1 year apprenticeship ட்ரைனிங்னு கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்டார்டிங் டேட் 14 March 2026, லாஸ்ட் டேட் 20 April 2026ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போய் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் அப்ளைட் அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸில் 1 வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜஸை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. இது பிஇ பிடெக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒன்று ஆட் ஆகிடும். ஆட் ஆன நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து நமக்கு அது ஷோ பண்ணுவாங்க. ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் அது மூலமாக நம்ம அப்ளை ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்.